ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலை ஹைட் பண்ணுறது எப்படி, அதாவது உங்களுடைய சேனலை தற்காலிகமாக யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சி வைக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் அந்த ஹைட் பண்ண சேனலை ரிகவர் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா அன்ஹைட் பண்ணுறது எப்படி, இது ரெண்டத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற அந்த மாதிரிலாம் எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனலை டெலிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வேணால் அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அதே ஒரு செட்டிங்கில் தான் அந்த ஹைட் அப் பண்ணுற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் அதையும் நான் தனியாகவே சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களோட யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவோ இல்லைனா யூடியூப்பில் நீங்கள் வந்து ப்ரௌசரில் போய்கிட்டு போதும். அதில் அக்கௌண்ட் ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எந்த அக்கௌண்ட்டை ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அந்த ஒரு சேனல் அக்கௌண்ட்டை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டெலிட் சேனல்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாட்டமில். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து அதுக்கப்புறம் கீழே பாஸ்வேர்டு கேட்பாங்க. இந்த பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரீடைரக்ட் கரெக்டாக ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஹைட் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக உங்களுடைய யூடியூப் சேனலை டெலிட் பண்ணுறது. இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. ஐ வாண்ட் டு ஹைட் மை சேனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைபர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைட் பண்ணுறோம், அதாவது ரிகவர் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளை அப்படின்னு இருக்கும். அதை டிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸும் ரிப்ளைஸும் அப்படியே ஹைட் பண்ணதை அன்ஹைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து டிக் பண்ணாமல் விட்டு மூணாவது ஆப்ஷனாக இருக்கும். அதாவது உங்களுடைய கூகுள் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டிக் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் அதில் இருக்கும். அதனால் நீங்கள் அதை தாராளமாக டிக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்து முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைட் சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய சேனல் ஹைட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இது வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலை எப்படி அன்ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான், ரொம்பவே சிம்பிள். ஹைட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர்த்து அன்ஹைட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக உங்களுடைய யூடியூப் ஆப்புக்குள்ளேயே போயிடலாம். யூடியூப் ஆப்பில் நீங்கள் சைன்இன் பண்ண, அதாவது உங்களுடைய அன்ஹைட் பண்ண அந்த ஒரு இமெயில் ஐடியை வந்து சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி யுவர் சேனலில் போனீங்கன்னா கரெக்டாக கிரியேட் சேனலுங்கிற மாதிரி புது ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த ஆப்ஷனை கிரியேட் சேனல்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய சேனல் பேஜுக்குள்ளே போகும். அதே சப்ஸ்கிரைபர்ஸ் அதே மாதிரி வியூஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான மாறுதலும் இருக்காது. இந்த மாதிரி ஹைட் பண்ணுறதால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயனும் பெருசாக கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து என்னுடைய வீடியோஸை இப்போதைக்கு யாரும் பார்க்க வேண்டாம், இல்லைனா என்னுடைய சேனல் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறேன், அதாவது என்னுடைய சேனலை இப்போதைக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சி வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் இந்த ஒரு செட்டிங்ஸை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி யாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். யூடியூப் சேனல் மேக் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த செட்டிங்ஸை செய்ய வேண்டாம், பட் செய்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செட்டிங்ஸை நான் சொல்லித்தரேன். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் யூடியூப் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்கும். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலான்னு உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்தனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. இப்போ பாஸ் யூ நெக்ஸ்ட் சந்திப்போம்.